நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாடலை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். அது என்ன பாடல் என்றால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பூர்ணிமா ஜெயராமும் நடித்த 1983 வந்த ஒரு வெற்றி படம் தான் இது. சத்யா மூவிஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி தயாரித்த தங்க மகன் என்கின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 6 பாடல்கள், அத்தனை பாடல்களும் ஹிட். இருப்பினும் நாம் இந்த பாடலை எடுத்துக்கொள்கின்றோம். இந்த பாடலை நாம் எடுத்துக்கொண்டதற்கு காரணம், இசைஞானி இளையராஜா அவர்களும் யாரோ கேட்டார்களாம், நீங்கள் ஒரே ஸ்வரத்தில், ஒரே ஸ்வரம் என்றால் ஒரே நோட், ஒரே கட்டை, அதில் ஒரு மெட்டு நீங்கள் அமைக்க முடியுமா அப்படின்னு யாரோ ஒரு சவால் போல் கேட்டதாகவும், அதற்கு இளையராஜா ஏன் முடியாது, இந்த இதோ என்ற இளையராஜா சொன்னதாகவும் ஒரு செய்தி அப்பொழுது கூட அது ஒரு பேசும் பொருளாக மிகப்பெரிய செய்தியாக இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த யூடியூப்பெல்லாம் வந்த பிறகு இது மிகப்பெரிய ஒரு செய்தியாக விளங்குகிறது. அது என்ன ஒரே ஒரு கட்டையில் மெட்டமைக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இங்கே. அந்த குறிப்பிட்ட பாடலினுடைய இன்ட்ரோலியோட தான் நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிறீங்க. அது இந்த பாடலில் ஒரு கட்டை மெட்டு அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தங்க மகன் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி ஒரு செய்திகளை நாம் காண்போம். சத்யா மூவிஸ் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்தது. இயக்கியது யார் என்றால் ஜெகநாதன் அவர்கள். 1983 நவம்பர் 4 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துடன் ஒரு போட்டி போட்டு நிறைய படங்கள், தூங்காதே தம்பி தூங்காதே, வெள்ளை ரோஜா, தங்கைக்கு ஒரு கீதம், இப்படி நிறைய ஒரு பீக் நல்ல பக்காவான படங்கள். இதில் வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ரிலீஸ் ஆன அத்தனை படங்களும் ஒரு வெற்றி படங்களாக மாறின என்பது தான் முக்கியமான செய்தி. அதில் பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் இயக்கிய 2 திரைப்படங்கள், இந்த படம் ஒன்று, அதாவது தங்கமகன் ஒன்று, இன்னொன்று வெள்ளை ரோஜா. கமல்ஹாசனுடைய தூங்காதே தம்பி தூங்காதே, அதுவரை டி ராஜேந்தர் இயக்கி பக்கா ஒரு சில்வர் ஜூப்ளி கண்ட திரைப்படம் தங்கைக்கு ஒரு கீதம். ஜெகநாதன் இயக்கிய ஜெகநாதன் இயக்கிய 2 திரைப்படங்கள், அதாவது வெள்ளை ரோஜா, தங்கமகன். இதில் வெள்ளை ரோஜாவை கொஞ்சம் தாமதமாக வெளியிடலாம், ஏன்னா ஒரு ரொம்ப காம்படிஷன் வருமே அப்படின்லாம் யோசனை பண்ணாங்கன்னா, ஆனால் சிவாஜி கணேசன் ஒத்துக்கொள்ளவில்லையாம். யார் நடித்து எந்த படங்கள் வந்தாலும் என்ன, தீபாவளி அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிவிடுமே அப்படின்னு சிவாஜி கணேசன் சொன்னதுனால தான் வெள்ளை ரோஜாவும் அதே தினத்தில் ரிலீஸ் ஆனது. ஆனால் பக்காவாக ஓடிய திரைப்படம் வெள்ளை ரோஜா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்தோடு போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்பொழுதுள்ள தயாரிப்பாளர்களை கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த தங்கமகன் படம் வருதே, அதனால் கொஞ்சம் நமக்கு பாதிக்குமா அப்படின்லாம் பார்த்தால் வெள்ளை ரோஜா தான் சூப்பர் ஹிட் அடித்தது. தூங்காதே தம்பி தூங்காதே நம்பர் 1 நம்பர் 2 அணிச்சிது. தங்கமகன் கூட கடைசியாக தான் அணிச்சது. தங்கை குறுகிதத்திற்கும் பிறகு தான் ஒரு பெரிய அளவில் ஓடியது இந்த திரைப்படம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே ஆண்டு 1983 4 மாதங்களுக்கு முன்பே ஜூலை 21 என்னமோ அந்த தேதியில் ரிலீஸ் ஆன முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படமும் இந்த படங்களுடன் போட்டி போட்டன தீபாவளி அன்று. ஒவ்வொரு ஆண்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க திரைப்படங்களில். அதில் பார்த்திங்கன்னா தங்கமகனை 2வது இடத்துல வச்சுருந்தாங்க. தூங்காதே தம்பி தூங்காதே நம்பர் 1, அப்புறம் தங்கமகன், அதன் பிறகு தான் வெள்ளை ரோஜா, அதன் பிறகு தான் உங்களுக்கு தங்கைக்கு ஒரு கீதம், அப்புறம் அபூர்வ சகோதரிகள் அப்படின்னு ஒரு திரைப்படம், அதுவும் அதில் போட்டி போட்டது. இப்படிலாம் இருந்தது. ஆனால் ரியல் ரன்னிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக தங்கமகன் அது கடைசி இடத்துல தான் இருந்தது அப்படிங்கிறது சத்யா மூவிஸுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்பொழுது. சரி, நம்ம இப்போ மேட்ருக்கு வரும் நேயர்களே. தங்கமகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற 6 பாடல்களும் சூப்பர் ஹிட், எல்லாமே நல்ல ஹிட் அடித்த பாடல்கள். அதில் இந்த பாடல் வா வா பக்கம் வா அப்படிங்கிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல். முத்துலிங்கம் தான் அந்த பாடலை எழுதினார். இது ஒரு பக்கம். ஒரே ஒரு கட்டையில் ஒரே ஸ்வரத்தில் மெட்டு போட முடியுமா அப்படின்னு இளையராஜாட்ட யாரோ ஒரு சேலஞ்ச் பண்ண, அவர் முடியும் அப்படின்னு இந்த பாட்டை போட்டதாக சொல்கிறாங்களே, அது என்ன செய்தி அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக மியூசிக்
பேட்டர்னில் வந்து எத்தனை ஸ்வரங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு 12, அது 7 ஸ்வரங்கள் தான், 7 ஸ்வரங்கள் தான் மொத்தத்தில். அந்த துணை ஸ்வரங்கள் அப்படின்னு வரும். ஒரு 1, 1.5, 2, 2.5, 3, அடுத்து 3.5 கிடையாது, 4, 4.5, 5, 5.5, அதுமாரி 6 இருக்கும், அப்புறம் 6.5, இது 7, மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 12 ஸ்வரங்கள் வரும். இதை தான் வெஸ்டர்னில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிறது தான் ஒன்று. இப்போ சி ஷார்ப், டி ஷார்ப், அடுத்தது அடுத்தது இ ஷார்ப்பு கிடையாது, அடுத்து எஃப் ஷார்ப்பு, அடுத்தது ஜி ஷார்ப்பு, அதுக்கப்புறம் ஹெச் கிடையாது, அதை ஏன்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஏ ஷார்ப்பு, இது 6.5, ஏ ஷார்ப்புங்கிறது 6.5, அதேமாதிரி பிங்கிறது தான் 7. ஆக நீங்கள் எங்கே போனாலுமே 12 ஸ்வரங்கள் இருக்கும். இந்த 12 ஸ்வரங்களில் வந்து ஒரு பாடலை டியூன் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்வரங்கள் வேணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ராகத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் மெட்டுக்கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது அது. ஏன்னா ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு எண்ணிக்கையிலான ஸ்வரங்கள் கொண்டதாக இருக்கும். 12 ஸ்வரங்களுமே டச் பண்ணி வர்ற ராகங்களும் உண்டு. அதே மாதிரி வெறும் 4 ஸ்வரங்களை மட்டுமே கொண்ட ராகமும் உண்டு. அப்புறம் இந்த சரிகம பதனிச அப்படிங்கிறாங்களே, அது 7 ஸ்வரங்கள் தானே. அப்புறம் 1, 1, 2, 2 என்னமோ சொன்னீங்களே, அது என்னது அப்படின்னு ஒரு கொஷின் வரும். உண்மைதான், அந்த சரிகம பதனிச அப்படிங்கிறது தான் ஸ்வரங்கள். அதில் கூட துணை ஸ்வரங்கள் இருக்கும். இப்போ ரீக்கு வந்து சாவுக்கு வந்து 1, 2 கிடையாது, ரீக்கு ரீ 1, ரீ 2ன்னு வரும். காந்தாரத்துக்கு அது காந்தாரம்னு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முதல்ல உண்மையான பேரெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாவுக்கு வந்து ஷட்ஜமம், ரீக்கு வந்து ரிஷபம், காவுக்கு வந்து காந்தாரம், மாவுக்கு வந்து மத்தியமம், அதுமாரி பாவுக்கு பஞ்சமம், தாவுக்கு தைவதம், நீக்கு வந்து நிஷாதம் அப்படிங்கிறது தான் ஃபுல் நேம், எக்ஸ்பாண்டட் நேம்ங்கிறது அதுதான். இதில் எது துணை ஸ்வரங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக சொல்லப்போனால் ப இது 2க்கும் துணை ஸ்வரம் இருக்காது. அதாவது 1, 2ன்னு வராது, அதுமாரி 1, 2ன்னு வராது. மற்றது எல்லாத்துக்குமே 1, 2 அப்படின்னு வரும். சில பாட்டனில் 3 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த ஸ்வரங்களில் உள்ள 1 வந்து 3ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ப இது 2ஐயும் தவிர மற்ற ஸ்வரங்களுக்கு டபுள் உண்டு, டபுள் ஆகும், அது டுவல் இருக்கும். ரீக்கு வந்து ரீ 1, ரீ 2, காவுக்கு கா 1, கா 2, மாவுக்கு மா 1, மா 2, பாவுக்கு கிடையாது, பஞ்சமம் கிடையாது. பஞ்சமத்துக்கு வந்து பஞ்சமம் தான், அதாவது த 1, த 2 அடுத்தது தெய்வதத்துக்கு. அதுமாதிரி நிஷாதம் நீன்னு சொன்னோம் இல்லையா, அது நீ 1, நீ 2 அப்படின்னு வரும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷட்ஜமம் அப்படிங்கிறத நீங்கள் எதில் வேணுமாலும் வச்சுக்கலாம். 1ல் வச்சுக்கலாம், 1.5ல் வச்சுக்கலாம், 2ல் வச்சுக்கலாம், 3ல் வச்சுக்கலாம், அதுமாதிரி 4ல் வச்சுக்கலாம், 4.5ல் வச்சுக்கலாம். அதுதான் ஷட்ஜமம். அதுலேருந்து அடுத்த 4.5 தான் 4.5ல் வந்து ஷட்ஜமம் வச்சிங்கன்னா, அடுத்த ஆக்டேவில் உள்ள ஆக்டேவ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா தொகுதி. அடுத்த தொகுதியில் உள்ள அந்த 4.5 இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அடுத்த போய் முடியும், மேல் ஸ்தாயி இப்போ அந்த கதை தான் இதில் நடந்திருக்குது இந்த பாடலில் அப்படிங்கிறதுக்காக நான் வர்றேன். அது என்ன நடந்திருக்கு? இப்போது நம்ம இங்கே கேட்டுட்ருக்கோம் இல்லையா அந்த வீடியோவில், இது எந்த பிச்சில் இருக்குது? பிச்சியா அது என்ன அப்படின்னா ஸ்கேல். எந்த ஸ்கேலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ல் இருக்குது. இப்போ அது டியில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, டி அதில் இருக்குது, 2ல் இருக்குது. இப்போ 2ல் வந்து ஆரம்பிக்கிறது இந்த பாட்டு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஆக்டேவில் 2 இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டேவ்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஆக்டேவ் ஒரு தொகுதி இருக்கும். கீபோர்டை பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் நோட்ஸ் இருக்கும், அதுமாரி பிளாக் நோட்ஸ் இருக்கும் இல்லையா. அது 5 தொகுதி இருக்கும் சில கீபோர்டில், சில கீபோர்டில் நிறைய இருக்கும். நம்ம ஒரு 2 எடுத்துக்குவோம் முதல்ல. இப்போ வந்து அப்படிங்கிறது 2 பிடிச்சிருக்காங்க இந்த பாட்டு, இந்த இது கேட்குற விதத்தில் பார்க்கும் பொழுது. அடுத்த எங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆக்டேவில் உள்ள 2. இப்போ அதை தான் என்ன செஞ்சுருக்காரு இளையராஜா அதில். அது அடுத்தது மேல் சைஸ அப்போ அப்படின்னு அந்த ஒரே ஒரு நோட்டை பிடிச்சி செஞ்சுருக்கார். இப்போ 2 அப்படிங்கிறத டி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த டி என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, டி 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 அப்படின்னு பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பல்லவி மட்டும் செஞ்சார் இந்த பாட்டில். வேறு அடுத்து வர்ற அந்த அனுபவம்
தரரே ராரரே அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே நோட்டில் செய்யலை. அந்த பல்லவி மட்டும் பிடிச்சிருக்கார். சும்மா நம்ம கட்ட சுரையில் படம் வா வா பக்கம் வா பக்கம் வர தக்கம்மா அப்படின்னு இருக்குன்னா தாரே தரரே 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 அது மட்டும்தான் ஒரே நோட்டில் இருக்கும். தாரரே தாரரே தரே தாரரே தாரரே தரே ரரே ரரே அதெல்லாம் வந்து ஒரே நோட்டு கிடையாது. அது பல சுரங்களில் அவரே ட்ராவல் பண்ணியிருக்காரு. பல்லவி மட்டும் பல்லவியில் உள்ள அந்த முதல் ஸ்டெம்ஸாக மட்டும் ஒரே நோட்டில் செஞ்சுருக்கார் இளையராஜா அப்படிங்கிறது தான் இங்கே செய்தி. ஆக அந்த ஷட்ஜமம் ச அப்படிங்கிற ஒரு சுரத்தை முதல் ஆக்டிவ்லையும் அடுத்த ஆக்டிவில் உள்ள சாவும் ஒரே ஸ்வரம் தானே, ஆக்டேவ் மட்டும்தானே மாறுது அப்படிங்கிற கணக்கில் தான் ராஜா வந்து அது டிக்ளேர் பண்ணது. ஆகன ஒரே நோட்டை வச்சு அந்த பல்லவியில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் உள்ள 2 லைன் பண்ணினது அப்படிங்கிறது. ராஜா ராஜா தான் அப்படிங்கிறன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இது எந்த மியூசிஷியனுக்கும் இது எனக்கு தெரிகிற விஷயம் மற்ற மியூசிஷியனுக்கு தெரியாமையாக இருக்கும். ஆக எல்லோருக்கும் தெரியும் இது. இந்த மாதிரியெல்லாம் மியூசிக்கில் மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு அவர் எக்ஸிபிட் பண்ணார் இளையராஜா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இந்த பாடலில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபீச்சர் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு டிஸ்கோ ஸ்டைல் மியூசிக் வந்து அப்போ தான் இன்ட்ரொடியூஸ் ஆனிச்சுது. அப்போ அது கூட டி ராஜேந்தர் வெளுத்து கட்டினார் அவருடைய பாடல்களில், அதுவும் 80s தான். அதுமாரி இளையராஜா தங்கமகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் இந்த பாடல் இன்னொரு பாடலும் டிஸ்கோ டைப்பில் ஒரு மியூசிக் போட்டிருப்பார். கதையிலையும் கூட டிஸ்கோ அப்படிங்கிற கேட்டகரியை முன்னிறுத்தி தான் அந்த பாடல் வரும். அவங்க வந்து ஒரு கிளப் டான்ஸர், அவங்க யார், பூர்ணிமா ஜெயராமன். அவங்களோட ஒரு காம்படிஷனாக போட்டி போட நிறைய பேர் ஆடுவாங்க. அதில் ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆடியன்ஸை உட்காந்துருப்பார். மேடையில் ஆடுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்ணிமா ஜெயராமம், ரவீந்தரை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை நான் பிறகு சொல்கின்றேன். அவர் தான் ஆடிட்டுருப்பாங்க. அதில் வந்து கேன் யூ கிஸ் மீ வித்தவுட் டச்சிங் மீ அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணுவாங்க பூர்ணிமா ஜெயராம். அப்போ தான் ரஜினிகாந்த் மேலே வருவார், ஐ கேன் கிஸ் யூ அப்படின்ட்டு வருவார். அதுதான் அந்த பாடலில் எண்டில் கூட வரும். அவர் அந்த ஷேடோ இருக்கு இல்லையா, பூர்ணிமா ஜெயராமனுடைய ஷேடோவை போய்ட்டு கிஸ் பண்ணுவார். பண்ணிவிட்டு சி ஐ கிஸ்டு யூ வித்தவுட் டச்சிங் யூ அப்படிம்பார். உடனே ரஜினிகாந்த் ஜெயிக்கிறது மாதிரி அந்த பாடலில் உள்ள ஒரு கதை. அது பாடல்லேயே ஒரு கதை அந்த மாதிரி போகும் இந்த பாடல். ரஜினிகாந்த் இந்த பாடலை என்ட்ரி ஆகிற வரைக்கும் ரவீந்தர் தான் கூட ஆடிட்டுருப்பார் பூர்ணிமா ஜெயராமோட. ரவீந்தரை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னேன். ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஒரு பக்கம் ஒரு டான்ஸர், அருமையான டான்ஸர். அவர் கர்லிங் ஹேர் வச்சுருப்பார் ஆரம்ப காலத்தில். இந்த படத்தில் இந்த பாட்டுக்கு ஆடும்போது ஒரு கர்லிங் ஹேர் இருக்காது அவருக்கு, அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அது மிகச்சிறந்த டான்ஸர். இவர் என்னமோ தெரியல, என்ன நேரம் காலமோ அப்படின்னு கூட நினைக்கலாம். தொடர்ந்து நிறைய படங்கள் இவருக்கு வாய்ப்பெல்லாம் போணுச்சு. அப்படியே வந்தாலும் கூட செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படியே போயிட்டார். ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு நிறைய கிடைக்கல. ஒரு 4-5 படங்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கார். இவர் யாருடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிந்த வகையில் டி ராஜேந்தர் தான் இவர் வந்து சினி ஃபீல்டுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. வேறேனும் மாற்று கருத்து இருந்தால் நேயர்கள் தங்களுடைய கமெண்டை இங்கே ஒரு கமெண்டில் அந்த பதிவை குறிப்பிடலாம். ரவீந்தர். பாடலை எழுதிய வரிகள் அதான் முத்துலிங்கம். முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு இடத்துல. முத்துலிங்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இளையராஜாவுக்கு ரொம்ப முத்துலிங்கத்தை ரொம்ப பிடிக்கும், கவிஞர் முத்துலிங்கத்தை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, அவருக்கு தேவை கணக்கு வழக்கத்தான். என்ன பீட்டு அது வந்து 4/4 அல்லது 4 அதாவது ஒன்றும் இல்லை, இந்த சதுசுரமா அல்லது திஸ்ரமா அல்லது மிஸ்ரமா அல்லது கண்டமா, அந்த 4 தாளத்தை மட்டும் பார்த்துப்பார். அந்த மேத்தமேட்டிக்ஸ் தான் அவருக்கு. ரொம்ப உடனே எழுதிடுவார் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு கவிஞர் வாலி, கண்ணதாசன் அப்படி தான் நமக்கு தெரியுது. சாதாரண வைரமுத்து அப்படிங்கிறது தான். முத்துலிங்கம் என்பவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் அப்படிங்கிறது இளையராஜா அவருடைய கருத்தை நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கிறார். அவர் தத்தகரம், அதாவது மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்க, அது எப்படி சொன்னாலும் அதை டக்குன்னு மைண்டில் உள்வாங்கி உடனே எழுதக்கூடியவர் முத்துலிங்கம் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய செய்தி. பாடலை பாடியவர்கள் எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் என்பது அனைவருக்கும் தெரியும். வாணி ஜெயராம் இந்த பாடலை எப்படி பாட வந்தாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ஆச்சரியம் கூட. ஏன்னா ஜானகிக்கு ஏற்கனவே 2 பாட்டு இருக்குதுல்ல, அதனால் வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க அந்த பாடலை.
ரொம்ப பிரமாதமாக பாடியிருப்பாங்க. ஒரு அவங்க செமி கிளாசிக்கல் அதுலேயே அவங்க ஷீ யூஸ்டு டு சிங். இந்த மாதிரி பாடல்கள் பாடுறது வந்து இன்னமும் தெரியல, ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் அந்த பாடல் அமைந்து போனது. ஒரு குரல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பாடலில். அப்புறம் ஜதி, அப்புறம் ஸ்வரங்கள் சொல்கிறது மாதிரி சில இடம் இருக்கும், சில போர்ஷன் இந்த பாடலில். ஆக அந்த ஸ்வரங்கள்லாம் இருக்கிறது மாதிரி தான் முதல்ல அவங்க நினச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பிளானை மாற்றிருக்கணும். ஒரு டம்மி வேர்ட்ஸ் போட்டு ஒப்பேற்றிருப்பாங்க பாட்டை. இந்த ராகத்தில் தான் மெட்டு போட்டிருக்காரு இந்த பாடலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராகம் என்ன ராகம் அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு டிஸ்கோ கம் வெஸ்டர்ன், நிறைய கிட்டார் யூஸ் பண்ணியிருக்க, அக்காஸ்டிக்லேருந்து எலக்ட்ரிக் கிட்டார்லேருந்து கம்பிக்கருவிகளினுடைய பயன்பாடு மிகவும் அதிகமாக உள்ள. அதனால் என்ன ராகம் அப்படின்னு சொல்ல வரல. எல்லா ராகத்திலையும் கரகரப்பிரியா பயணிக்கிறாரு, அது மாதிரி கீரவாணியில் பயணிக்கிறாரு. ரொம்ப பிரமாதம் இந்த பாடல். அது ஒரு டிஸ்கோ பாடல் தான் அது. இது ஒரு டிஸ்கோ கம் வெஸ்டர்ன் நோட்ஸை வந்து அப்படியே அதை அடாப்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதில் மைனர் பாட்டு, அது டி மைனர், அந்த கார்ட்ஸ் நல்லா தெரியுது. அதுமாதிரி ஜி மேஜர் போகிறாங்க, அதுமாரி ஏ மைனர் 7th வைக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு பாடல் அப்படின்னு தான் சொல்லாமல் ஒழிய, இது இன்ன ராகத்தை ஒரு சுத்தமாக கொண்ட ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட முடியாது நிச்சயமாக. தங்கமகன் திரைப்படத்தில் குறிப்பாக இந்த பாடலில் ஒளிப்பதிவு, அது சினிமாட்டோகிராஃபி மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக பேசப்பட்டது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஜ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு நடன கலைஞர், ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, ஹீரோ வரப்போகிறார், இப்படி போகுது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேஜையே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கும். அப்படிங்கிறனால சில படங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அவுட்டோர் கொண்டு போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் இமேஜின் பண்ணுறது மாதிரி, ஒரு கனவு காண்றது மாதிரிலாம் கொண்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் துளியும் கிடையாது. கம்ப்ளீட்லி த கேமரா ஃபோக்கஸ்டு ஒன்லி ஸ்டேஜ். அப்படி இருக்கும் இந்த பாடல். அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அது பாடல் முடிகிற வரைக்கும் அந்த பாடலில் உள்ள நெளிவு சுழிவு, டான்ஸ், அந்த பாடலில் ஒரு குரல் மாற்றம், அந்த அந்த கமகமம்னா சொல்கிறாங்கல்ல, அது அந்த ஜதி சொல்லி இந்த சொர சொல்கிறது மாதிரி உள்ளது. இந்த மாதிரி விஷயங்களை கட்டி போட்டு விடும் ஆடியன்ஸை. இது வெளி உலகத்துக்கு கொண்டு போகல, அவுட்டோர் கொண்டு போகவே இல்லை இந்த பாடல் முழுக்க. ஒரு ஸ்டேஜில் தானே, அப்போ சினிமாட்டோகிராஃபி நிறைய வேலை இருக்காது அப்படின்னு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணால் கூட அவ்வளோ பெருசாக தெரியாது உங்களுக்கு. அதை கட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்குவாங்க. அது இதுலேயும் அப்படி தான் செய்வாங்க. இருந்தாலும் கூட ஒரே இடத்தில் அதை சுற்றி எதைத்தான் நம்ம வித்தியாசம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய வேலை விஸ்வம் நடராஜ் அவர்களுக்கு. அவர் மிகவும் பாராட்டத்தக்கவர் இந்த பாடலுக்காகவே. வீடியோவை முடிக்க போகிறீங்களா? என்ன ஹீரோ என்ட்ரி ஆகலை அப்படின்னு நினைக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ரவீந்தர், பூர்ணிமா ஜெயராம் 2 பேர் தான் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வரப்போகிறார் பாருங்கள். அதில் வந்து பூர்ணிமா ஜெயராம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பாடலில் வர்ற ஒரு நுணுக்கம் அதெல்லாம். அதுக்கு ரஜினிகாந்த் பதில் சொல்வார். அப்படி போகும் இந்த பாடல். ரஜினியை மட்டும் காட்டிட்டு நம்ம அந்த வீடியோ முடிப்போம். நம்ம அப்படின்னு ஒரு ஆஃபர் பூர்ணிமா ஜெயராம் கொடுத்தவுடன் அத்தனை பேரும் ரெடி. அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் ஆடியன்ஸ் சைடும். அப்புறம் இடையில் பாருங்கள், அந்த கொஷினோட ஒரு கண்டிஷன் ஒன்று போடுவாங்க பூர்ணிமா ஜெயராம். வித்தவுட் டச்சிங் யூவா, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு ஹெசிடேட்டட், ஆல் ஹெசிடேட்டட். அப்புறம் பாருங்கள், இப்போ ஹீரோ என்ட்ரி ஆவார் பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் இந்த இடத்துல என்ட்ரி ஆவார். இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஹீரோயினை முதல்ல சந்திக்கிறது இந்த இடமா தான் இருக்கும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ரவீந்தர் டான்ஸ் ஆட பூர்ணிமா ஜெயராமுடன் அவ்வளோ மூமெண்ட்ஸ்லாம் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், ரஜினிகாந்த் ஒரு வாக் அங்கேருந்து வருவார். அது வந்து இது கதைக்கு மட்டுமல்ல, அந்த பாடலுக்கு மட்டுமல்ல, ஆடியன்ஸ் சைட்லேருந்து எல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க அப்படியே தியேட்டரில். தட் இஸ் வை ஹீ இஸ் கால்டு சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்தனுடைய இந்த வாக்கிங் ஸ்டைல் இது அவருக்கு மட்டும்தான். ஹிந்தி படத்தில் சத்ருகன் சின்ஹாவுக்கு இருக்குமா, என்ன சொல்லப்போனால் அவர் தான் இவருடைய ரோல் மாடல் அப்படிம்பாங்க. ஐ லேர்ன்ட் மெனி மூமெண்ட்ஸ் ஃப்ரம் சத்ருகன் சின்ஹா அப்படின்னு ரஜினிகாந்த் நிறைய பேட்டிகள் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார். பூர்ணிமா ஜெயராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னை டச் பண்ணாமல் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரஜினி எப்படி அதை செய்கிறார் அப்படின்னு பாருங்கள். அதில் நன்றி நேயர்களே.
மற்றொரு தருணத்தில் மற்றொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.